சொல்வதெல்லாம் உண்மை. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு. அது நான் சொல்லல மேடம், நீங்க சொல்ல கூடாது. இது என்னோட ஃபேமிலி விஷயம். நீங்க டிவிக்கு வந்திருக்கீங்கறனால ரூல் சொல்றீங்க. ரூல்லாம் இல்ல மேடம். இது உங்க ஃபேமிலி விஷயமா? இந்த ரோட்ல இந்த பொண்ண அவ போனா நான் என்ன பண்ண முடியும்? வீடு நான் வச்சிருக்கேன்ல. அவள நீங்க நல்லா பாத்துட்டீங்க. அவ ஏன் வெளியில நிக்க போறா? நீங்க சாப்பாடு தானே சாப்பிடுங்க. சொல்லுங்க. மரியான்ற ஒரு பொண்ணு 2 குழந்தை அழிச்சுன்னு வந்தது. எங்க வந்தது? எங்க ஐயப்பந்தாங்கல் எங்க வீடு. அந்த இதுல நாங்க இருக்கோம். ரோடா அப்படி சுத்திட்டே இருந்தது. நீங்க எப்படி பாத்தீங்க? எங்க ரோட்லயே அது இருந்தது. ஒரு நாள் காலையில பார்த்தேன். என்ன சரி நான் கவனிக்கல. உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல 2 பையன், என் பொண்ணு இருக்கு. எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க? இல்ல 2 பையன் கல்யாணம் ஆகல. பொண்ணு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. சரி. அது இது ரோட்ல அப்படியே போய் சுற்றி எல்லாருக்கிட்டையும் குறை சொல்லி எல்லாரும் குறை கேட்டுருந்தாங்க. சரி என்னன்னு தெரியல. நானும் கிட்ட போய் கேட்டேன். அப்புறம் தான் சொன்னாங்க, இங்கே தான் இருந்து வீடு அங்கே தெருவில் தான் இருந்தாங்களாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கல்யாணம் பண்ணின்னு வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்க. அப்புறம் திருப்பியும் போயிட்டு திருப்பியும் ஃபஸ்ட்டு குழந்தை பெற்று இங்கே வந்தது எங்களுக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் அந்த பொண்ணை பார்த்ததே கிடையாது. ரோட்லேயே இல்லை கடையிலையோ எங்கேயுமே பார்த்தது கிடையாது. அப்புறம் அவங்க ஹவுஸ் ஓனர் சொன்னதோட நான் போய் அவங்க என் ஃப்ரெண்டு தான் போய் கேட்டேன். ஆமாம் இங்கே தான் இருந்தாங்க, வாடகை தரல, எதுவும் தரல, ரொம்ப அவங்களுக்குள்ளே அடிக்கடிக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. அதனால் இந்த பொண்ணு தான் இப்போ நான் கோச்சின்னு அம்மா வீட்டுக்கு போகிறேன், 2 குழந்தை வச்சு சமையல்லாம் பண்ண முடியலன்ட்டு போச்சு. இதுதான் டீட்டெயில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது போனோடனே இவங்க வீடு காலி பண்ணின்னு போயிட்டு ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி இப்போ ஏதோ ரோட்லேயே நின்று அழுதுன்னு இருக்காமல் கொஞ்சம் விடுன்னு. இல்லை நான் விட மாட்டேன், ஹஸ்பண்ட் வந்தால் தான் நான் இது பண்ண முடியும், இல்லைன்னா விட மாட்டேன், நாங்கள் பார்த்ததெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யாருமே விடலை. குழந்தை பால் கொடுக்கணும். நான் இப்படி ரொம்ப இதுவாக அழுதுகிட்டே இருந்தது. சரி உட்காந்து பால் கொடுமா, எங்கள் வீட்டில் தான் வந்து அப்படின்னு. சரி உட்காந்து பால் கொடுத்தது. அதுக்கப்புறம் போக மாட்டேன்னுச்சு. எங்கள் வீட்டை விட்டு போகவே மாட்டேன். நான் ஆண்டி நான் உங்கள் வீட்லேயே இருக்கேன், உங்கள் வீட்லேயே இருக்கேன், இப்படியே சொல்லிகிட்டே இருந்தது. குழந்தை வேறு அழுதுகிட்டே இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. அதுவும் அழுவுது, இதுவும் அழுவுது, குழந்தைங்களும் அழுவுது. அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டுட்டு பொறுமையாக கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் சொல்லிச்சு, இந்த மாதிரி எங்கள் அப்பாவோட நம்பர் மட்டும்தான் எனக்கு தெரியும், வேறு எதுவும் தெரியாது எனக்கு. அப்போ ஏன் அந்த அப்பா கிட்ட இருந்தீங்க அப்படி? இல்லை நான் போனேன், அப்பாவும் எனக்கு ரொம்ப டார்ச்சலாக இருந்தது, திட்டுறாரு, அடிக்கிறாரு, நீ போனல புருஷன் வீடு வேணும்னு, இப்போயா மறுபடி இங்கே வர போய் எனக்குன்னா நீ சம்பாதிச்சு கொடுத்தே கேட்குறாரு. இதுதான் சொல்லிச்சு. சரி எனக்கு என் ஹஸ்பண்டை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு. இது நம்ம சின்ன ஊராக ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் வேலை செய்கிற இடம் எனக்கு தெரியும், நீங்கள் பாப்பா வண்டி பார்த்துக்குங்க, நான் போய் கண்டுபிடிச்சின்னு வரேன். சரி பாப்பா பார்த்துட்டு அது போய் பார்த்துட்டு வந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டு 1 மாதமாக வேலைக்கே வரலையாம், நின்றுட்டாராம் வேலையை விட்டு. எதுவும் ப்ரூஃப் கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க எங்கே வேலை செய்கிறாங்கன்னு மாற்றி போடுவாங்க, செக்யூரிட்டி வேலை தான் செய்கிறாருன்னு சொல்லிச்சு. சரின்னு அது பொண்ணு கண்டுபிடிக்க முடியலன்னு வந்துட்டு நான் இங்கேருந்து போக முடியாது, நீங்கள் என் ஹஸ்பண்டுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்தா தான் நான் என் ஹஸ்பண்டோட தான் நான் போவேன் வீட்டுக்கு, என் ஹஸ்பண்ட் இல்லாமல் எங்கள் அப்பாவெல்லாம் என்னை ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு. நாங்கள் எதாம்மா கண்டுபிடிச்சி கொடுக்க முடியாது, என்னாலலாம் ஒரு ப்ரூஃபும் கிடையாது அதுக்கிட்ட. நான் அடிக்கடிக்கு ஜீ தமிழ் ஃபுல் ப்ரோக்ராமும் நான் பார்ப்பேன், உங்களோட ப்ரோக்ராம் முழுசாக பார்ப்பேன். அதனால் நான் என்ன சொன்னேன், சரி அது வேறு மேரேஜ் ஆகலைன்னுச்சு. அது மறுநாள் தான் சொல்லிச்சு, நேற்றுக்கு தான் சொல்லிச்சு. 2 குழந்தை இருக்கா, நான் மேரேஜ் ஆகலை. சரி உன் ஹஸ்பண்ட் வேணா தேடி கண்டுபிடின்னு, நான் இந்த மாதிரி இடத்துக்கிட்டுன்னு போகிறேன், நீ போய் உன்ன குறையும் அங்கே சொல்லிக்கோ அப்படின்னு இங்கே வந்தேன். உங்கள் பேர் என்ன சொன்னீங்கம்மா? பழனி அம்மா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்னா நடு ரோட்டில் 2 குழந்தையோட நிற்கும் போது ரொம்ப பரதம் எனக்கு ரொம்ப இதுவாயிடுச்சு. நான் உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நான் சின்ன வயசே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நம்ம சொல்வதெல்லாம் உண்மையில உங்களை மாதிரி நிறைய உள்ளங்கள் வந்து இந்த மாதிரி அனாதையா நிற்கிற பெண்களை காப்பாற்றி கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நன்றி. என்ன பேருமா உனக்கு? Marina D'Souza. I'm from Karnataka. My parents is having 3 kids. So my brother is elder, I'm middle one, and I'm having a younger sister. உங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னது? I'm completed BSc BEd. எங்கே வேலை செஞ்சீங்க? I have worked in Karnataka and also here, as a substitute teacher. 3 months I worked in when my elder kid, when she was 3 years 4 months pregnancy. இவங்க வந்து 3 குழந்தைகள் இருக்கிறது ஒரு ஃபேமிலியில். செகண்ட் கிட், 2வது பொண்ணு, அண்ணன், தங்கச்சி. இவங்க பிஎஸ்சி பிஎட் பண்ணியிருக்காங்க, டீச்சர்ஸ் ட்ரைனிங் முடிச்சிருக்காங்க, 3 months ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சொல்லுங்கள்.
Yeah, I mean to say by that time I have been raised by my father saying that I should take care of the home and brothers should not be inside the home like Why? that. Because it's a personal anger, to say personal wish. He doesn't want because my father is having one sibling, my uncle and my father has been married to the same siblings to same family sisters. That uncle has worked very hard and he has become rich, but my father couldn't do anything, so he's having personal hatredness about that uncle. Why should he be angry with your brother? He is supporting my uncle. None of three of us is not interested in his personal hatredness. We don't want to separate us from other relatives. We want to be united together, but my father doesn't want that. Especially he has focus on me that I should do all those things, not my sister, and my brother is supporting them. That only my father doesn't want him to, because he was doesn't want to break the relation. So he told father that I can earn for you, we can become rich on our own, don't want to trouble them, let that what has happened, let that be. We are taking care, I am taking care of you two people, let that, like that my brother told to my father. But my father doesn't want that. His way is totally different. He wants in his way to be sorted the problem, but my brother didn't support my father. Then my father is tried with me. Then I don't know anything about, by that time I don't know anything about all these things. So I said, okay, if you are being insulted by my uncle, I'll help you, like that I told. When I finished my B.Ed, when I come to home, my father told, immediately told, very next day he told, from this day I'm not going to the job, from today you have to take care of the home. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அப்பாவும் அவங்க அப்பாவோட தம்பியும் வந்து அக்கா தங்கச்சிங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து ரொம்ப நல்ல நிலைமையில இருக்காரு. ஸோ இவங்க அப்பாவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்தது. அவரால் எதுவும் ஏர்ன் பண்ண முடியல, அந்த அளவுக்கு ரிச் ஆக முடியல. அதனால நம்ம பசங்களாவது நல்லா பெரிய பணக்காரங்களாகணும்னு ஹோப் வச்சுருந்தாரு. பையன் அவர் சொன்னது கேட்கல. இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே, யார் வேணா இப்படி வேணா இருந்துக்கட்டும் சொன்னதுனால பையனை வந்து அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது. அவங்க அப்பா வந்து நீங்கள் யாரு கூடயும் மிக்ஸ் ஆகக்கூடாது, சித்தப்பா கூட மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு பிரித்து வச்சுட்டாங்க. பையன் சொன்னால் கேட்கல, எனக்கு சித்தப்பா சித்தி எல்லாரும் வேணும், நான் நீ சொன்னது கேட்க மாட்டேன் இருந்ததுனால இந்த பொண்ணு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண தொடங்கினார். இந்த பொண்ணுகிட்ட சொன்னாலும் நீ படித்து பெரியாளாகி நான் சொல்கிற மாதிரி இருன்னு. இப்போ படிச்சுட்டு பிஎட் முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா சொன்னாங்க, இன்னும் நீ தான் இந்த வீட்டை பார்த்துக்க போகிற, நீ தான் இந்த குடும்பத்துக்கு சம்பாதிச்சு கொடுக்க போகிற, நீ என் கூட இருக்கணும்னு இந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்காங்க. சரி. Then I told for what reason I should earn for you. Already we are having a brother, he has to take care of the home, then only we'll having some respect in the society. I cannot earn for you all throughout my life, so you have to Who said only brother only should earn? I said If the girls earn, there is no respect, is it? respect is there, but we cannot earn for the family all throughout our life. Why? We have to marry and we have to go out of the home. Who said girls have to marry and go out of the That home? is the society. That is a society you people create. Stupid ideas. சரி சொல்லு, அடுத்த விஷயம் சொல்லு. So because I want my brother to be inside the home, so I didn't support him. And if I support my father, I'm not saying don't support. If I support my father will leave my brother like just like that. Okay, so I thought let him take care of the home. I'll marry and I'll go, like that. I didn't supported him. For that reason, he told, when you are not earning for me, you have to marry, like that he told, and he arranged the marriage, and all of our relatives helped for the marriage purpose, expenses for the jewels and water expense for the marriage. Everybody took care and they made me to marry. I married. Then after within 1 month, my father told that I am because since I am having jewels and all, my father 1 lakh worth jewels they have put me. So for that reason, my father, what did he said? Now we are having poverty in home and your sister is studying, I cannot. And by that time my father got operation over here, gallbladder operation, and since he is a driver he cannot drive. By that time he told all these reasons, for some days you come to home and look after the family, like that he pleaded. I said I cannot, without my mother-in-law's permission I cannot do anything, just speak to them, like that I told. Then they told we cannot help anything, but if your daughter wishes, means you can take care, or you can she can help you, like that they told.
So I came to the home. When after coming to the home, he was again he started asking money for me that brother should. I thought by that time my father will be all right. I thought I can. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க படிச்சு முடிச்சு வேலை ஆனப்போ உங்க அப்பா சம்பாதிச்சு கொடுக்கணும்னு சொன்னப்போ இவங்க சொன்னாங்களே, இல்லை நான் காலம் பூரா உன்னை காப்பாற்ற முடியாது, இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியாது, உனக்கு தான் பையன் இருக்கான்ல அவன் தான் காப்பாற்றணும், அப்பதான் உனக்கு சொசைட்டியில் ரெஸ்பெக்ட் இருக்கும் சொன்னாங்களாம். அதனால இவங்க இல்லை முடியாது உன் பையன் பார்த்துப்பான்னு சொன்னதுனால அவங்க சொன்னா அப்புறம் நீ எதுக்கு வீட்டில் இருக்க, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோன்னு சொன்னாங்களாம். கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் 1 மாசத்துல அவங்க அப்பா மறுபடியும் கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு எனக்கு கால் பிளாடர் ஆப்ரேஷன் ஆயிருக்கு, உன் தங்கச்சி படிச்சுட்டு இருக்கா, உன் அண்ணன் வந்து எங்களுக்கு செலவுக்கு கொடுக்கறதுல நீ வந்து வீட்டை பார்த்துக்கோன்னு கூப்பிட்டுருக்காங்க. மாமியாரோட பர்மிஷன் கேட்டுட்டு இப்போ வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கு வந்த உடனே என்னால் முடியலை, சமாளிக்க முடியல, நீ தான் வீட்டு செலவெல்லாம் பார்க்கணும்னு இவள்கிட்ட சொல்லியிருக்காங்க. For that reason, I made my mind. I worked, I went to work and I gave money to my father. But with that money, he is not running the family. He was drinking and he is with unnecessary expenses. He is doing eating non-veg every time, every day. I was keep on watching. I said, and he is not taking care of my brother. When he comes to the home, he simply creates some fight and making my brother to go out of the home. I've been watching for 6 months. Then I told I cannot help you anymore. You are not changing at all. You are not, even though I earn and give you are not giving respect to brother. I don't want my brother to be out of the home and other people mock at him that your sister is earning, you are not earning to the home. Like that, he should not go. To say mentally he should not feel anything. And he is also brother. He has to marry. Like that, I told everything. I told I'll stop earning. Until unless brother comes to home, I cannot help you anymore, I told. Then he started torturing me, that he is not letting me to eat and letting me to dress properly and letting me to... Why didn't you go to your husband? That only he is not letting me to go at all. Where is your husband? Actually, now he is married. By that time he's from Sagar, Shumaga, place called Sagar. It is a taluk of Shumaga district. So he didn't come to take you? He didn't come because I went to listening to my father. I went, so he's not. By that time, he didn't come. I'm to say they are waiting for me that I'll come back. For that reason, then moreover, 1 year passed. I didn't go because my father is not giving me any money. Everything money was been with my father. My everything jewels and if I go to home, I should go with along with the jewels to the mother-in-law home. If not, they will question me. What I don't know what answer should I give. What to say, marriage sarees and all, everything is with my father. He's locking in the bureau and he was holding the keys. So he's that much power in our home. Then what happened? So I couldn't go. Then they sent, since I didn't go to family back, they sent divorce notice. Then I asked my father what I should do. They sent divorce notice. I don't know anything. I don't know anything about society by that time. I know about only what my father says I used to do. Then he told, you only think what you are going to do. If you go back to home, I don't know whatever happened to the home, in this house, what to say. So then you gave divorce? Yes, I signed the divorce paper. ஸோ என்னன்னா இந்த பொண்ணு அங்கே போயிட்டா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணோட கையில் சாப்பிட்டு பழகிட்டாரு. பொண்ணை சம்பாதிச்சு கொடுப்பா, பையனை கண்டுக்கிறது இல்லை. பையன் பெருசாக சம்பாதிக்கல, அதனால் அவனை கண்டுக்கலை. அப்போ இந்த பொண்ணோட இதுலேயே இந்த பொண்ணோட நகை, கல்யாணத்துக்கு போட்ட நகையெல்லாம் வச்சு சாப்பிட்றது, கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறது, அப்படியே இருந்து இந்த பொண்ணை மாமியார் வீட்டுக்கு போக விடாமல் பண்ணிட்டாரு. இவ போனால் சம்பாத்தியம் கம்மியாயிடும்னு அப்படியே உட்கார வச்சுட்டாரு. 1 வருஷம் ஆனோடனே அவங்க மாமியார் வீட்டிலேருந்து டைவோர்ஸ் நோட்டீஸ் வந்தது. இப்போ இந்த பொண்ணு கேட்டிருக்கா, நான் என்ன பண்ணணும் கேட்டிருக்கேன். ஏன்னா இவளுக்கு வந்து நகையும் அவளோட சாமானும் இல்லாமல் மாமியார் வீட்டுக்கு போக முடியாது, போனால் அவங்க சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் நல்லவர், அப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க சேர்த்துக்கல. அப்போ இவ டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்லிட்டா. டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அப்பா பொண்ணை வாழ விடலை மொத்தத்தில். ஏன்னா சாப்பிடணும், அவள் கையால் சாப்பிடணுங்கிறதுக்காக பொண்ணை வாழ விடலை. By that time, this customer care corporate company BPOs are just by that time emerged. So I had little interest on that. So I thought I took training about this call center in Shimoga. My idea was to work in Bangalore, not come to Chennai. I don't know they will put me in Chennai.
But by that batch, for everybody, they asked us to come to Chennai. You have to go to Chennai itself, like that. For me, there is no way I should come to Chennai. If I miss that thing, I don't know what will happen to me. Nobody is ready to give me support, financial support, that I can once again do the training. So I should come. I forced to come here. When I come here, in the same time I met this boy called Madan Raj. And by the time I don't know this much English. I can understand English, but I'm not fluent in English. Speak in English. So when he was speaking in English, I had interest to learn the English. For that reason, I was keep on speaking with them. What was he in the office? He is also customer care. He's taking calls. So you got close to him. Yes, I What's was his name? interested to speak with him so that I can learn English. What's his name? Matthew Madan Raj. See, one thing I want to ask you. You said you got the training for a BPO, call Yes, center. Yes, sir. Without knowing English, how can you be in a call center? But I can understand, but I How don't can know. you speak? BPO na call எடுத்து call centerல பேசணும்ல? Yes, sir. How did you speak? Basic I know, but this much fluent I don't know. If you can't be fluent, how can you be a call center assistant? But I don't know. They gave me the chance. You can see the record, ma'am. I am not நிறைய sure. missing links இருக்கு. Okay, fine. Then suddenly one day he has before he proposed, one boy called Dilip. He is from Karnataka. Actually, we got referral with that boy that when we reached here, we should contact that boy, that he will take care of us. Like he's a previous batch who has came here. Like that, we have been instructed by our trainer from Karnataka, and he proposed me, that boy Dilip. Then I said I've already got married. I divorced everything I told. But he told, "Oh, no problem, I'll marry you," like that. But I was not that much interested. When fighting with him, suddenly I met this Matthew Madan Raj, because we are from same team, so we have to speak with each other. Then I sought his help, that this boy is troubling me, please help me. I don't know that he's having that idea on me. His friendly was speaking. So he told the Dilip that don't trouble her, she don't have that idea on you, she came here to work, like that he told, and he helped me. So after that, this Dilip, he's not troubled me, he went on his own way. Then I was speaking with him. Savior ஆயிட்டாரு Matthew. Yes, Savior. then ஒர்க் பிளேஸ் ஹாரஸ்மெண்ட், ஒர்க் பிளேஸில் ஒருத்தன் தொல்லை பண்ணா இன்னொருத்தன்ட்ட போய் சொன்னா ஓகே அவன் ஹீரோ ஆயிடுவான்ல, அந்த மாதிரி ஹீரோ ஆயிட்டாரு மேத்யூ. Then after some days, by the month of December, he proposed me again. Matthew proposed me. Then I didn't say anything of my personal life to him till that. When he proposed me, I clearly told, I cannot marry you, and if you want to marry me, you have to ask my father permission. But I don't have any interest, like that I told. So I don't know whom to trust here. So I thought that I should not continue here anymore. It's better for me to go back to my home, like that I thought. And I told him before leaving, I told Matthew I will be going. If I speak against him, I don't know what he does. And he was saying that his father is working in airport, and the way he speaks English, I don't know. I don't have any idea that I can escape from his clutch. I can go easy without any trouble. I don't know. I can do like that. I was being எதுக்கு எஜுகேஷன்? எஜுகேஷன் இஸ் சப்போஸ் டு கிவ் யூ தட் எம்பவர்மெண்ட். ஷீ இஸ் எஜுகேட்டட், ஷீ இஸ் absolutely clueless, all wrong ideas. Education should empower you. Yes, I do நீங்க trust with என்னெல்லாம் you. சொல்றீங்க? முதல்ல அண்ணாவை பத்தியும் உங்களை பத்தியும் பேசுனீங்க. அதுக்கப்புறம் சென்னையில யாரை ட்ரஸ்ட் பண்ணுறது, பலவித ஆளுங்க இருக்காங்க. இப்ப சொல்றீங்க அவன் இங்கிலீஷ்ல பேசினா அதனால அவன் பெரிய ஆளு நினைச்சேன்னு சொல்றீங்க. Yes, உங்களை நான் என்ன சொல்லுறது? not he's speaking English. His father is working in airport. So he's the owner of the airport. But my father is driver. But our financial condition is so poor that my father is not helping me anymore. But his father is earning like anything. Like anything, na? I mean to say his working status is less than, I mean to say, is lower than my father's working status. My father is a driver, but he is working in airport. He can do anything. So I mean to say. என்ன பேசுறேன் நான் அந்த பொண்ணுட்ட?
What do you want me to talk? Nobody can help you if you don't have that self-confidence. First of all, you throw away those stupid ideas from your head. Only then people can help you. Okay, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்கம்மா. Then what happened? Finally you got married to him? No, didn't marry to him. Then he came back to my hometown and spoke with my father. By that time, my father totally was against me. He doesn't want any happiness in my life. My father, so he told, whatever you want you do, I am not concerned with this girl. My father just brought me back that I should not earn the money. If I came there, he can stop me earning, he can torture me. Because of here, he cannot torture me regularly every day because I am far away from him. Then he told, whatever you want you do, I am not interested with her marriage in any personal life. Like that he told. Then Matthew told, when your father is saying why you want to be here, I'll marry you, like that. By that time, don't know anything about Matthew that much. But I know that he's a bad character, I don't know. But I know that he's good. What happened? Tell me only that. Then he promised me that he'll be marry me and he'll brought me here. And in Hindu temple, that yellow thread blessed. And he didn't took me to the temple. In the home only he tied the... Who was there at home? His cousin sisters. Then after that, from that time, I keep on asking, will you register the marriage? Then you started living together. Yes, he made me to live together. இவங்க ஊருக்கு போனாங்களா? அப்புறம் மேத்யூ ஊருக்கு வந்தாரா? உங்க அப்பாட்ட பேசினாரா? அவர் வந்து கேட்டாரா? உங்க அப்பா பொக்கியோ சொன்னாரா? எவ்வளவு நாள் ஒண்ணா இருந்தீங்க அவரோட? From 2012, I'm living with him. How many years? So it's a 5th year. What is the problem now? No, our marriage is not registered. That's my problem. To look after the kids' life, I have to join them to the school, and for that our marriage registration is needed. And Is he taking care of you? Are you staying together? Yes, we staying together. Then why are you standing alone in the street? Because I asked him to register marriage, he's not concerned. He asked me to get the parish letter, and also I went back to get my parish letter. So many times I went to the parish, but he only stopped that I'll take care of in a registered marriage, I'll take care, like that he told. But now this last time he has taken his parish letter from this parish, and before when I asked, he was giving so many reasons that his name is not in the church list, like that he was saying. So I cannot help, I was keep on trusting him that he will register marriage in a sub-register office. But now he has taken that letter, brought letter to my hometown. So, and from there he took me here. Then I asked him, every day I was asking, what about our marriage registration? Then he told that I have taken my parish letter, you need to bring your parish letter, like that he told. So I told I'll get that thing, and I told, and I came here. I came back to Karnataka, and from there I brought my parish letter. Within that, he vacated the home. That he went. That my wife is not staying with me. He put a fight with me, and he went, like that he told, and left the home. So for all these 4 days, I was keep on searching for him. என்னன்னா அவங்க அப்பாட்டேருந்து கூட்டின்னு வந்துட்டு தாலி கட்டியிருக்காரு வீட்டில் அவங்க கசின் சிஸ்டர் முன்னாடி. அப்புறம் ஒன்றா வாழ்ந்துருக்காங்க. 2 குழந்தையா? Yes, sir. டெலிவரி எங்கே ஆச்சு? First kid delivery is here, and second kid is in Karnataka. Who took care of you? My mom by that time. Your for the father? second kid. Father Also. So they have done everything for you. No, சும்மா complaining not about like him. that. He didn't do. He gave money to Matthew's hand. He didn't give to me at all. But he is not registered in marriage. He's not done anything. அவங்க அப்பா அம்மா டெலிவரி எல்லாம் பார்த்துருக்காங்க. Yes, sir. என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு? அம்மா அப்பா இவ்வளோ குறை சொல்றாங்க. அதுல ஏதோ இருக்கு. Something is there. No, ma'am. I don't believe you. Sorry. There is something about this. There is something more to it. No. Only if you talk to your parents, we'll know. Okay. சொல்லுங்க என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் இவங்களுக்கு இப்போ தான் இன்னைக்கு காலையில் தான் எனக்கு சொன்னாங்க. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க காலையில். 10 டேஸ்க்கு முன்னாடி நான் ஊருக்கு போகிறேன்னு என்கிட்ட சொன்னாங்க காலையில். நான் சேலரி வாங்கிட்டு வந்து நான் கூப்பிட்டு போகிறேன்னு அடமான்ட்டா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ண உடனே எனக்கு என்ன பண்ணுறது தெரில. திடீர்னு எங்கள் ஹவுஸ் ஓனர் வந்துட்டு வீட்டு டோர் லாக் பண்ணாங்க. 2 குழந்தை இருக்குது, வெளில போனேன் நான் தான் சொன்னேன். அவங்க டோர் லாக் பண்ணும்போது அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவங்க ஓடி போயிருக்காங்க. நானும் பின்னாடி போனேன். பட் அதுக்குள்ளே அங்கே இருக்க லேடி சப்போர்ட்லாம் என்ன பண்ணிட்டா எந்த வீட்டுக்குள்ளே போனால் தெரில. நான் ஃபுல்லாக தேடினேன். மாங்காடு போலீஸ் ஸ்டேஷனில் நான் போய் நைட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்.
அவங்கக்கிட்ட பேசினேன். அதுக்கப்புறம் இவங்க அப்பா கிட்ட ஃபோனில் பேசினேன். இவங்க அப்பா என்ன சொன்னார், அவன் என்கிட்ட ஃபோனில் பேசினான், ட்ரெயினில் வந்துட்டு இருக்காலாம். அவங்க அப்பா ஹீஸ் ஒர்க்கிங் எஸ் எ கேப் டிரைவர். அவங்க அப்பா என்ன சொன்னார், நான் இப்போ கோவா ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஊருக்கு போயிட்டேனாக்கா நான் சொல்கிறேன் உனக்கு, வீடு வேறு இடம் மாற்றிட்டோம், நீ வரேனாக்கா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சொன்னார். வித்தின் சேலரியும் எனக்கு கிடைக்கல, எனக்கு வேறு ஜாப் பார்த்துட்டு இருந்தேன், அதனால் இப்போ உடனே போக முடியல. சரி அவங்க அம்மா அப்பா வீட்டில் தானே இருக்கா, இந்த சம்மருக்கு இந்த வெயில் இதுக்கு குழந்தை 2 குழந்தை வச்சு மேனேஜ் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டேன். 10 டேஸாக என் ஃபோனும் ஒர்க் ஆகலை. சரி ஊரில் இருக்கான்னு நானும் ஐடியலாக விட்டுட்டேன். இன்றைக்கி ஆக்சிடெண்ட்டாக எங்கள் அம்மா கிட்டே போகும்போது சொன்னாங்க, நேற்று வீட்டில் யாரோ வந்தாங்க ஜீ தமிழ்லேருந்து அப்படின்னு சொல்லி. அப்புறமா இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? நான் பண்ணேன். இட் இஸ் நாட், பட் இட் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். வை? இட் இஸ் அ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆக்சுவலி. நிறைய விஷயங்கள் இருக்குது, அதனால வந்துட்டு என்னால் உடனே ரெஜிஸ்டர் பண்ண முடியல. குழந்தை பேத்தாக்கா மேபி லைக் என்ன சொல்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங் பண்ண முடியுங்கிறது ரீசனால நான் அதனால 2 குழந்தை பெற்றுட்டீங்க. நீங்கள் வேறு குழந்தை பிறந்தப்ப இட் வாஸ் ஓகே, கொஞ்சம் ரொம்ப டிஸ்பியூட் ஜாஸ்தியாச்சு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் இட் வாஸ் ஃபைன். 8th month 9th month அவங்க அது என்ன சொல்லுவாங்க, தமிழ் எனக்கு சரியாக சொல்ல தெரியல, கேரி பண்ணுற டைமில் வந்துட்டு அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஆதார் கார்டெலாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அம்மா அப்பா கிட்டலாம் போய் பேசியிருக்கிறாங்க. அவங்க உடனே என்ன சொல்லியிருக்காங்க, இது லவ் மேரேஜ், நான் அவனுக்கு எதுவுமே அப்ரூவ் பண்ணல, அவனாக போய் கல்யாணம் பண்ணிட்டான், நான் எதுவும் இதில் ஆக்ஷன் எடுக்க முடியாது. எங்கள் அப்பா ஏர்போர்ட்டில் இருந்தார். அப்போ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் இப்போ வேலை இல்லை. வேலை இல்லாமல் வேலை இல்லை, நான் அன்எம்ப்ளாய்டு ஆக்சுவலாக இப்போதைக்கு. ஏன் வேலை தரல? ஏன் அது எனக்கு தெரில. நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணேன், எங்கேயுமே இப்போதைக்கு என்ன சொல்கிறது, வேலை இல்லைங்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நல்ல கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் என் குழந்தை பிறந்த வரைக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரியல, நான் வந்துட்டு இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள் கர்நாடகாவில் இருப்பேன், கொஞ்ச நாள் சென்னையில் இருப்பேன். இவங்க வந்துட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொன்னாங்கன்னா இங்கே இருக்கலாம். அங்கேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் மைண்ட் இல்லை, கான்ஸ்டன்ட் டிசிஷன் இல்லை. அப்போ ப்ராப்ளம்லாம் அவங்க தான். ஆப்வியஸ்லி நான் ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா நான் வேலை செய்ய முடியும். ஸோ அதான் அவங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை. சொல்கிறாங்க, இருங்க அவங்க என்ன சொல்கிறாங்க, என் பக்கம் ப்ராப்ளம்னு அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், உனக்கு நான் தான் ப்ராப்ளம்னா நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? அவங்க எப்போ சொன்னாங்க நீங்கள் தான் ப்ராப்ளம்னு? அப்போ நான் ப்ராப்ளம்லாம் எதுக்கு அவங்க வீட்டை விட்டு வெளில வராங்க? அப்படி சொல்லி தானே இப்போ இன்றைக்கி டிவி வரைக்கும் வந்திருக்கேன் நான். அவங்க நீங்கள் எங்கே இருக்காங்க தெரியாமல் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்காக வந்தாங்க. என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாமா? என் நம்பர் ரீச் ஆகல, என் ரிலேட்டிவ்ஸ் நம்பர் இருக்குது. இல்லை ஏம்மா நீங்கள் எந்த பண்ணல? புதுசாக Before I'm leaving, I told him that I'm going to my hometown. I told him and I went. And his number is not working. It's in switched off condition. What I you did, know very well. because I'm through my neighbor. When my father is denied to give me the phone, I called to his number through my neighbors also. You can speak to them. They tried, but his சரிங்க, இப்போ number எப்படி is switched off. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு நான் முதல்ல உங்கள் அப்பாட்ட பேசலாம், நீங்கள் பேசுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? எங்கள் அப்பா he will not indulge in all this. நீங்கள் Let us பேசுங்க, see, because no? you have to speak only, then even I'll get the remedy for this. கரெக்ட். Because right now I need some support from my parent end. அவங்க அப்பா அம்மா he is okay, but he is not willing, he is not able to support us. என்னால் அங்கே போய் இருக்க முடியல. I have an asthma. ஸோ என்னால் அந்த கோல்ட் கிளைமேட்டில் ஒர்க் பண்ண முடியல. அதனால தான் நான் இங்கே வந்தது. ஸோ இப்போ ஈவன் இஃப் யூ கம்யூனிகேட் வித் மை ஃபாதர், எங்கள் அப்பா கிட்ட ஏதாவது பேசுனீங்கனாக்கா I'll get some help so that I can be stable in one place and I can look after my family. நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க? I love my wife, there's no problem. குழந்தைங்க? என் குழந்தை நான் தான் பார்த்துக்கணும், வேற யார் சரி, பார்த்துக்கணும்? முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணும். I know that. அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்கணும். பிகாஸ் இப்போ வந்துட்டு நான் வந்து ஒழுங்கா இருக்கலாங்க இல்லையோ, எங்க 2 மேடம் குழந்தை ஹிந்து மேரேஜ் பெற்றுட்டீங்க. ஆக்ட், ஹிந்து மேரேஜ் ஆக்ட்னா இதை பண்ணலாம். அவ வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட்க்கு ஒத்துக்க மாட்டா, ரெஜிஸ்டர் ஹலோ, ஆஃபீஸ்ல பண்றதுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ 2 குழந்தைங்க பெத்துட்டீங்க, சரியா? அப்ப ரேஷன் கார்டுல போட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ உங்களோட மேரேஜ் வந்து லீகலைஸ் பண்ணணும். சிம்பிள். ஒரு அது கோர்ட்ல நீங்க போயிட்டு அது என்ன ப்ரொசீஜர்னு எங்களுக்கு தெரியும். அது நீங்க இப்ப பண்ணீங்க, அது இம்மீடியட்டா நீங்க பண்றீங்க. பைசா ஃப்ரீயா பண்ண முடியாது, அது நாங்க பாத்துக்கிறோம். அப்போ ஓகே டன், சரியா? அவ்வளவுதான். அதுதான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல? அது ஒண்ணுதான். வெரி குட். 2 குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் தெரியுது. அது கொஞ்சம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு காசு இல்லாதவங்க எல்லாம் ஏன் குழந்தை பெத்துக்கிறீங்க? அதெல்லாம் எங்கிட்ட பேசாதீங்க. தட் வாஸ் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். ஓ, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். வாவ், ஃபேண்டாஸ்டிக். லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல 2 குழந்தை பெத்துப்பாங்களாம். ஆனா எங்கிட்ட பேசாதீங்க, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அவருக்கு காசு இல்லையா? எப்படி? ஃபேண்டாஸ்டிக், எக்ஸலென்ட் தாட். எஸ், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப். என்ன பண்ணலாம் ஃபர்தரா? என்ன பெரிய ஃபர்தரா என்ன பண்ணலாம் மேடம்? என்ன ஒரு சூப்பர் டேர்ம், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்.
சரி ஃபர்தராக இப்போ என்ன பண்ணலாம்? வெயிட். படிச்ச பொண்ணு தானே நீ. லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னா அது நீங்க 2 பேரும் மட்டுமா இருக்கணும், குழந்தை பெற்றுக்க கூடாது. No, I'm not interested in that kind of life. From the beginning, I'm asking him to register marriage. Very next day, I started him. He's அவர் saying, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்னு he சொல்றாரு. says, but I'm not interested in that. First of all, I'm லிவிங் not. இன் ரிலேஷன்ஷிப்ல எதுக்குங்க குழந்தைங்க? கேளுங்க அவங்கள. அவங்கள கேளுங்க. உங்களுக்கு தெரியாதா? ஏன் I want to raise the kid. I do not want to abort anything. So No, நான் வந்து so encourage many times, பண்ணேன். couple of times, You he want to asked me abort? to அது abort the அவங்களோட kid. இஷ்டம். நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், அது என்னோட இஷ்டம். ஸோ ஐ வாண்ட் எண்ட் But ஐ வாண்ட் எண்ட் திஸ் குழந்தைங்க அப். வரணுமானா, குழந்தைங்க நல்லபடியா வளரணுமானா, your marriage should be legalized. அதுக்கு நான் எவ்வளோங்க ஷார்ட்டாக பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணியாச்சு. பைசா இருக்கும்போதும் கோஆப்ரேட் பண்ணல, பைசா வந்த பிறகு பைசா இல்லை இப்போ. ஸோ இட்ஸ் பிகம் a வெரி குட் ரீசன். ஹலோ, சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பையனை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என்ன பிரச்சனை? பையன் வந்து ப்ளஸ் டூ முடிச்சு காலேஜ் படிக்கும்போது வீட்டோட ஃபேமிலியோட இருந்தான் மேடம். பிசிஏ படித்தான். பிசிஏ படிக்கும் போது பிசிஏல ஒரு அரியர் வச்சு கட் ஆயிடுச்சு. அதை இது பண்ணல, கண்டினியூ பண்ணல. அப்போ அரியர் இது இருந்தாப்புல. ஜாபு வந்து ஏதோ ஐடி பார்க்கில் ஒர்க் பண்ண போது ஏதோ 3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிதான் பண்ணும்போது என்னாச்சுன்னா அவனுக்கு எது அந்த இந்த பண்ணு லிங்க் ஆகிடுது. அது நமக்கு தெரியாது. ஏன்னா என் டாக்டர் வேற இருக்குது, டாக்டர் போய் படிச்சுட்டு இருந்துச்சு. நாங்கள் இதில் நான் டிசிப்ளின் டியூட்டி போக வருவேன், ஏன்ட்டு அந்த விஷயம் சொல்ல மாட்டேன் கரெக்டாக. சரி போகிறான் வரான்னா திடீர்னு வந்து எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, மேஜர் ஆக்சிடென்ட். அன்னைக்கு வந்து திடீர்னு என்ன பண்ணா, என் ஒய்ஃபு டாக்டர்லாம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்தான், வீட்டுல இருந்து ஹாஸ்பிட்டல் வந்தான். நான் எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கலாம், வெளியே போறேன் அப்படின்னா. என்ன விஷயம் போறேன், என்ன விஷயம் சொல்லுப்பா, என்னப்பா அப்பா அடிபட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். உனக்கு ஆக்சிடென்ட் கூட இந்த எல்லாம் நான் கவனிச்சினேன். நீ இப்பதான் வீட்டில் நீ தான் எனக்கு ஹெல்ப் ஆகணும்னு சொன்னேன். இல்லை எனக்கு பிடிக்கல, நான் போறேன் அப்படின்னா. என்ன ரீசன் தெரியல, திடீர்னு வந்து அவன் சாவி பேக் எடுத்துருந்து போட்டு கிளம்பி போயிட்டான். எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணும்போது என்ன சொல்லுவான், நான் வந்து பெங்களூர் இருக்கிறேன், நான் தருமபுரியில் இருக்கிறேன், நான் சேலத்துக்கு ஏதாவது ஊர் சொல்லுவாங்க கிடக்கு. நாங்கள் என்ன நினைச்சோம், சரி தனியாக தான் சுற்றிட்டு நான் ட்ராவல் பண்ணுறேன்னு நான் ஐடியா பண்ணிருந்தேன். பட் இந்த பொண்ணு வந்து கம்பெனி வேலை இந்த பொண்ணு எனக்கு லிங்க் நமக்கு தெரியாது. அந்த பொண்ணு சுற்றுறாந்து அதுவும் நமக்கு தெரியாது. இதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு போனோம், அப்படியே ட்ராவல் பண்ணது கற்று என்ன பண்ணோம், நாங்கள் கோயிலம்பலத்தில் ஸ்டே பண்ணிக்கிறாங்க, எனக்கு குழந்தை பண்ணுறதுன்னா. நாங்கள் யாரும், ஏன்னா எனக்கு வந்து வயசு வந்து பொண்ணு வீட்டில் இருக்குது, அதுக்கு படிக்கிற பொண்ணு. இந்த கண்டிஷன் நாங்கள் வீட்டில் கேட்க முடியாது. அது ஃபுல் டீட்டெயில் பார்க்க போனால் இவன் வந்து அந்த பொண்ணு ஏற்கனவே மேரேஜ் ஆகி டைவர்ஸ் சட்டம் தெரியல, அந்த மாதிரி அது பொண்ணு. இவனை விட வயசில் 6 வருஷம் பெரிய பொண்ணு வேறு. இவனை தெரியாமல் ஏமாச்சின்னு கூட சுற்றி அவன் சுற்றி அப்படி இருந்துக்கிறாங்க. அப்புறம் அந்த பிள்ளை இருக்கிறது வந்து பாருன்னு என்ன சொன்னான். எங்களுக்கு யாரும் விருப்பம் இல்லை, நானும் போல எங்கள் விசேஷம் போல யாருமே போல, எங்கே இருந்தாலும் வீடு கூட எனக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போது அடிக்கடி திடீர்னு வருவான். செலவுக்கு சாப்பாடு காசு வேணும், அதுக்கு வேணும், வீட்டு செலவில்ப்பா, கம்பெனியில் சம்பளம் வேலை கேட்பான். நான் வந்து வீட்டு மதருக்கு தெரியாமல் எனக்கு முடிஞ்சு கொஞ்சம் பிள்ளையாட்டி சொல்லிட்டு சப்போர்ட்ல மறைமுகமாக ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு வந்தான், பணம் வேணும், எனக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும், இல்லை வந்து 3 பேரை வச்சு கொலை பண்ணிடுவேன். அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பேச மேடம், நல்லா பேசிட்டுப்பான். திடீர்னு அவன் என்ன பண்ணுறான்னு அவனுக்கே தெரியாது. ஒரு செகண்டில் பண்ணிவிடுவான், செகண்ட் வந்து அவனுக்கே தெரியாது. அந்த மாதிரி என்ன பண்ணுறான், ஒரு ட்ரிப்பு எங்கே அடிக்க வந்தான். அந்த வீட்டில் சாமான்லாம் போட்டு உடைப்பாங்க, டிவி போட்டு உடைப்பான், நிறைய இதில் இந்த டேபிள் வச்சுக்கிறான், டிவி ஷோரூமில் ஷோ கேஸ் வச்சுக்கிறான், அந்த மாதிரி உடைச்சிக்கிறான். சரி இவங்க சைக்கோ ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட் கூப்பிட்டு போனால் எனக்கு பொண்ணு நல்லா தான் நார்மல் தான். ஒரு செகண்டில் பண்ணோம், என்ன பண்ணணும்னு தெரியாது எனக்கு. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணிட்டான், ஒரு சமயத்தில் வந்து அவங்க அம்மா போட்டு அடிச்சிட்டான். நான் ஆஃபீஸில் ஒரு வீட்டில் இருக்கிறேன், அவங்க அம்மா அடிச்சு கண்ணெல்லாம் வச்சு 6 டைல் போட்டாங்க, கண்ணில் பிளட் வந்துட்டு இருக்குது. என்னடா இந்த மாதிரி பண்ணுறேன் கேட்டு, இல்லை போய் என்ன பண்ணன்னு தெரியலப்போ அப்புறம் இது பண்ணுறான். இந்த மாதிரி செடி இல்லாத நான் வச்சு என்ன பண்ண முடியும். அவன் எங்கே வேலைக்கு போயிருந்தான், அந்த இடத்துல வந்து கூட ஒர்க் இந்த ஃப்ரெண்டை போட்டு வச்சுட்டான். அது கேமரா ரெக்கார்ட் ஆன பிறகு என்ன பண்ண வேலையை விட்டு வச்சுட்டாங்க அவனை. இது போல் போகிற இடத்துலாம் எங்கே போனாலும் ஒரு இடத்துல கூட வெங்க 1 மாதம் கூட வேலை செய்ய மாட்டான். இவனுக்கு அந்த மைண்டில் ஒரு செகண்டில் யாரும் பண்ணால் அந்த செகண்ட் உடனே என்ன பண்ணால் அவனுக்கு தெரியாது, அடிச்சுடுவான், கரெக்டாக பண்ணுவான். கடைசியில் என்ன பண்ணுறான், ஒரு நாள் வீட்டில் வந்து நல்லா வீட்டில் இருக்கும்போது வீட்டில் வந்து கேஸ் திறந்து விட்டு அங்கே அம்மாவை உள்ளே லாக் பண்ணிவிட்டு பெரிய பிரச்சனை. அப்பார்ட்மெண்ட் அது எல்லாம் 8 வீடு இல்லை, கேஸ் திறந்து விட்டு பெரிய பிரச்சனை ஆச்சு. எல்லாம் பக்கத்தில் எல்லாம் வந்து போலீஸ் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. நைட்டு எஃப்ஐஆர் போட்டு மறுநாள் காலையில் போட்டு கோயில் ஜெயில் திரும்பி போய் போட்டோம். கோயில் ஜெயில் ஒரு 18 நாள் இருந்தான். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து வீட்டுக்கு வந்தாங்க, அங்கிள் இந்த மாதிரி மதன் லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு கேட்டு, இல்லைப்பா இந்த மாதிரி பண்ணிட்டான் பையன் ப்ரூஃப் ஆகிப்போச்சு எல்லாமே திரும்பி கம்ப்ளைண்ட் பயப்படுறாங்க. இந்த பையன் ஒரு மாடர்னுக்கு 5-4 பேர் அடிக்கிறான். அந்த சமயத்தில் போலீஸ் எல்லாம் கூட திருப்பி அடிக்கிறான். அவனுக்கு அந்த தோணத்தை என்ன பண்ண தெரியாது, கொலை விருப்ப மாதிரி பண்ணுவான். நான் ஒரு விஷயம் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கலாமா உங்ககிட்ட? இப்ப என்னன்னா அந்த பொண்ணு 2 கை குழந்தை வச்சிருக்கா. சரிங்க மேடம்.
நடுத்தெருவுல நிக்கிறா. சரிங்க மேடம். அந்த பொண்ணுக்கு நீங்க கொஞ்சம் ஆதரவு கொடுக்க முடியுமா? மேடம் நாங்க வந்து சொல்றேன், நீங்க கரெக்ட், நீங்க சொல்றது ரைட்டு, புரியுது மேடம் எனக்கு. இப்போ நானும் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன், இல்லை சொல்ல அவங்க பேரண்ட்ஸ் சைடு அவங்க சப்போர்ட் பண்ண மேடம் அந்த பொண்ணுக்கு. அவங்களுக்கு எப்படியா இப்போ தண்ணி கழிச்சு டவல் விட்டுறாங்க, அவங்களுக்கு சொல்லும் போது நான் என்ன மேடம் பையனை வச்சு நான் என்ன மேடம் பண்ண முடியும்? சரி நானே ரெண்டு டவுட்டு ஒரு வயசு இந்த பொண்ணை வீட்டில் வச்சு எப்படி மேடம் வீட்டுக்கு மேடம் சொல்லுங்க. நீங்க ஏதோ பைக் விஷயம் ஏதோ சொன்னீங்க போல இருக்கு, என்னது அது? ஏதோ ஃப்ரெண்டு ஐநாவத்தில் தங்கிக்கிறேன்னு சொன்னாங்க மேடம். அவங்க அங்கே கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிறான். ஒரு நாள் என்ன பண்ணிட்டா ஒருத்தர் அப்துல் அட்ரஸ்லாம் என் ஃபோன் நம்பர்லாம் இருக்கு. அவர் வந்து வீட்டுக்கு வந்தாரு நைட்டு 10 மணிக்கு. யாருங்க என்ன இந்த மாதிரி மதன் ராஜின்னு இவன் எல்லாத்துக்கும் என் நம்பர் ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுத்தாங்க. எங்கே போனாலும் இவன் மேலே நிறைய இவன் மேலே அரக்கோணம், வேலூர், திருநெல்வேலி, இங்கே கண்ணகி நகர் எல்லா ஸ்டேஷனும் கம்ப்ளைண்ட். உமன்ஸ் இருக்குது நிறைய அடிக்கடி ஸ்டேஷன் பிடிச்சி போடுவாங்க, அடிப்பாங்க, என்ன கேட்பாங்க. எனக்கு அவங்க லிங்க் இல்லை மேடம், ஒரு 6 வருஷமா தனியாக தாங்கிறான் இப்படி சொல்லிட்டு ஓப்பனாக சொல்லிடுவேன். அப்படி இருக்கும்போது என்னாச்சுங்களா இவங்க வந்து வந்தாருங்க, என்னங்கன்னா இந்த மாதிரி மதன் ராஜ் மாதிரி கூட தங்கியிருந்தாங்க சார், வேலை கொடுத்தா ரூம்ல கம்பெனியில் வேலை செய்யலாம், பைக் எடுத்துக்கணும் வந்துட்டாங்க. நான் தான் நீங்கள் கம்ப்ளைண்ட் போலீஸ் கொடுங்க, நானே தான் மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ல கொடுத்துக்கிறேன், பையனை இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவோம், இந்த மாதிரி பிரச்சனை நச்சுக்கப்பட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்களா. அவர் வந்தார், அப்போ அந்த வண்டி நச்சு தெரியல. சரி, இது எவ்வளவு நாளா இப்படி இருக்காரு மேடம்? ஒரு அந்த பொண்ணு எப்போ லிங்க் அவங்க கேட்டா இல்லை மேடம், அதுவும் ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு கேட்டோம் மேடம். எப்போ அந்த பொண்ணு கனெக்ஷன் ஆச்சோ அதுல இருந்து அப்படி கேட்டு நாங்கள் பொண்ணோட வீட்டு நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு 2 முதல்ல நான் பார்த்துருப்பாங்க. 10 நாள் தான் ஒன்றா இருக்க மேடம் மேடம், தனித்தனியாக தெரிஞ்சுருவாங்க. எங்கேயும் இவங்க நம்பி வரது நீங்கள் ரூம் வீடு ஸ்டேஷன் நம்ம தான் மேடம் அசிங்க பண்ணணும். ஏன்னா வந்து அவ்வளோ நான் இந்த சரி, நான் ஒரு சஜஷன், இன்னொரு சஜஷன், உங்க வீட்டு பக்கத்துல எங்கேயாவது ஒரு சின்ன வீடு எடுத்து அந்த பொண்ணு அந்த பசங்களையும் வச்சுங்களேன். அது நான் மேடம் அந்த ஏன்னா இவங்க எவ்வளோ செஞ்சு பார்த்துட்டேன், நான் தான் மேடம் அசிங்க பண்ணணும். ஏன்னா ஒரு பொண்ணு வச்சுக்கிறேன், இவன் வந்து வேலைக்கு வச்சு போக மாட்டான் சரிங்களா. நம்ம கொடுத்தா வச்சுங்களேன் எல்லாமே நம்ம செய்யணும் லைன் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து இப்போ ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், எனக்கும் பண்ண என் பொண்ணு ஒன்று இருக்குது, அது கல்யாணம் பண்ணி ஒரு 10 ரூபா வச்சுக்கிறேன். அந்த வட்டி வச்சு நாங்களே சாப்பிடணும், வீட்டு வாடகை கொடுக்கணும், எல்லாம் பண்ண முடியும் சொல்லுவோம். சரிங்க, நான் இவங்கள்ட்ட பேசிட்டு நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன். வாங்க மேடம் ப்ளீஸ். ஓகே வாங்க. நன்றிங்க. வாங்க வாங்க. நான் எதுவுமே பேசல மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் செய்கிறேன். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் இப்படி கோவம் வருது? எனக்கு கோவம் எதுக்கு பைக் எல்லாம் திருடுறீங்க? நான் பைக் திருடினா போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிருவாங்களா? அவர் தான் கோவத்தில் ஏதோ சொல்கிறாரு. ஊழல்ல இருந்தீங்களாமே 15 நாள். ஆமாம், என் குழந்தை காணாம போயிடுச்சு. நான் யாரை போய் கேட்க முடியும்? எங்கள் அப்பா அம்மா கிட்ட போய் கேட்டேன், அவன் கதவை திறக்கல. அவர் நான் கேஸை திறந்து விட்டேன்னு சொல்கிறாரு. நான் அவங்க கேட்டே திறக்கல, நான் எப்படி உள்ளே போக முடியும்? அவர் கேஸ் திறந்து போனீங்க அன்னைக்கு எங்கள் அம்மா கதவு திறக்கல, நான் கலாட்டா போனேன். நீ கதவு தர, இப்போ எனக்கு யாருமே இல்லை, நீங்கள் பண்ண கலாட்டால என் ஒய்ஃபு குழந்தை காணாம போயிட்டாங்க, நான் மட்டும் தனியாக இருக்கிறேன் இப்போ. அப்போ என்னை ஒன்றும் உள்ளே சேர்த்துக்கோங்க, இல்லைனா எனக்கு ஏதாவது ஒரு செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா. நான் என்ன செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது? நீயா போய் லவ் பண்ண, நீயா கட்டிக்கிட்ட, என்னால் செட்டில்மெண்ட்லாம் பண்ண முடியாது. நான் கேட்டேன், என் ஒய்ஃபு கடைசியாக சென்ட் தாமஸ் ரயில்வே ஸ்டேஷன் தான் ஃபோன் பண்ணாங்க. ஸோ நீங்களும் இங்கே தான் இருக்கிறீங்க, இங்கே ஒரு 6 மந்த்தாக தான் அந்த ப்ராப்ளம் போயிட்டுருக்குது. எனக்கு என்னவோ உங்கள் மேலே டவுட் இருக்குது, நான் பேசணுன்னாங்க. எங்கள் வீட்டில் அந்த கேட்டை திறக்கவே இல்லை, கிரில் கேட் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா. எனக்கு இருந்த ஒரு சந்தோஷம் என் ஒய்ஃப், என் குழந்தை அன்னைக்கு இல்லைங்கிறதுனால எனக்கு ரொம்ப வெறுப்பாயிடுச்சு. என்னன்னா நீங்க நான் ஒன்றும் பண்ணல, எங்கள் அம்மா கையை பிடிச்சி எடுத்தேன், கதவு தரேன்னு கையை பிடிச்சி எடுத்தேன். அந்த கிரில் என்ன சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்பில் வந்துட்டு அவங்க கை அடிபட்டுடுச்சு. என் கையும் வந்து ரீச் ஆகாது. ஸோ எங்கள் அம்மா மேபி அவங்க கால் இருக்கும், கால் நான் மிதித்தேன், அவ்வளோதான். கால் மிதிச்சு எனக்கு கதவை தரேன்னு அவங்க கதவை திறக்கல. இவ்வளோ தான் என்னால் பண்ண முடியுது, வேறு என்னென்ன பண்ணணும்னு ஞாபகம் இல்லை. ஆனால் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண சான்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா உள்ளே போயிட்டாங்க. விண்டோஸ் ஓப்பன் பண்ண என்ன பண்ணேன், கிச்சனில் அந்த ரேக் இருக்கும், வெசல்ஸ் வைக்கிற ரேக், எல்லா பிளேட்ஸையும் தள்ளி விட்டேன். ஏன்னா சத்தம் வந்ததுனாக்கா அவங்க இது பண்ணுவாங்க. அவங்க உள்ளே போய் டோர் லாக் பண்ணிட்டாங்க. நான் எல்லா பொருளும் தள்ளி விட்டதப்போ அந்த என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எடுத்து தூக்கி போட முடியுமோ எல்லாமே போட்டு நான். அப்போ வந்துட்டு அந்த கேஸ் டியூப் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு நான் எல்லாத்தையும் இழுக்கும்போது. இதுதான் நடந்தது. அதுக்கப்புறம் தான் போலீஸ்லாம் வந்தாங்க. போலீஸ்லாம் வந்து கூப்பிட்டு போய் உள்ளே வச்சாங்க, பப்ளிக் நியூசன்ஸ்னு போட்டாங்க. அப்புறம் இன்னும் 2 கேஸ் ஒன்று போட்டு அப்போ தான் உள்ளே தள்ளலாம். அதுதான் ஃபர்ஸ்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் தான் எனக்கு ஜாப் சரியாக இல்லை. ஏன் உங்கள் ஜாப் போச்சு? அதுதான் இந்த மாதிரி ஒரு பிளாக் மார்க் வந்தால் நான் வேறு எந்த ஐடி கம்பெனி யாரோ ஒரு அடிச்சாங்களா? அதில் அதுக்கும் ஜாபுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த கம்பெனிலாம் இன்னொரு கம்பெனி இருக்குது, அது ப்ராப்ளம் இல்லை. எப்படி அடித்தாங்க? இதெல்லாம் ஒரே நாளில் நடந்த ஒரு 2-3 டேஸில் நடந்த விஷயம். ஆக்சுவலாக அந்த ப்ரெஷர் 3 வாட்டி வந்துட்டு போனால் குழந்தையும் காணா போயிடுச்சு. என்கிட்ட என் குழந்தையும் ஒய்ஃப் இருப்பாங்க, சமாளிக்க முடியல. ஆமாம், என் குழந்தையும் ஒய்ஃப். இதில் ஒரு மிஸ்டேக் இருக்குது தம்பி, நீங்கள் சொல்கிறதுல ஒன்று மட்டும்.
ப்ரொவைட் பண்ணணும், அப்பா அம்மா எனக்கு ப்ரொவைட் பண்ணணும், அவங்களும் எனக்கு ப்ரொவைட் பண்ண fathers தேவையில்லை come- மேடம். அது தப்பான நான் பண்ணிக்குவேன். எக்ஸ்பெக்டேஷன். நான் 18 வயசுக்கு மேல உங்க விஷயங்களை நீங்க தான் பாத்துக்கணும். எல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன் மேடம். சரி, ஒரு அந்த மாதிரி பர்టిక్యులர் டைம்ல டிமாண்ட் ஐ பண்ண ஹேவ் கூடாது. லிசன் ஐ ஹேவ் சம் ரைட்ஸ். ஐ cannot give up my rights. There are நான் give no up பண்ணதுனால தான் இன்னைக்கு எங்க அப்பா he is There is- blaming me. There is no rights. I have a right. I can demand for my rights. What அப்ப right? நான் அவருக்கு நான் பிறந்தது What என்ன? right? அப்பா வந்து பிள்ளைக்கு எதுவும் செய்ய One கூடாதா? second. What right? வாட் ரைட்னா பிள்ளைக்கு வந்து அப்பா செய்யணும், என்ன செய்யணும்? ஏதாச்சும் செய்யணும். என்ன என்ன செய்யணும்? செய்யணும்னாக்கா என்ன செய்யணும்? எனக்கு ஒரு பைக் வேணும். இது பாருங்க, இதெல்லாம் Big கிடையாது. joke. I- Big joke. It's not a Excuse joke. me. Excuse me. பொண்ணு பொண்ணுக்கு செய்யறாரு. சரி, இப்ப கல்யாணம் பண்ண ஒரு பத்திரிக்கை அடிச்சா எவ்வளவு செலவாகும் போகுது? Excuse me. Excuse me. மேடம், I இத do not want to பாருங்க. interrupt. இல்ல, நான் சொல்றது நீங்க கேளுங்க. கேட்டீங்கன்னு நான் First of சொன்னேன். all, அதுதான் நானும் சொல்ல வரேன். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு. அது நான் சொல்லல மேடம், நீங்க சொல்ல கூடாது. இது என்னோட ஃபேமிலி நான் இஷ்யூ. ரூல் நீங்க டிவிக்கு சொல்றேங்க. வந்திருக்கங்கறதுனால I cannot say. ரூல் சொல்றேங்க. ரூல்லாம் இல்ல மேடம். இது உங்க ஃபேமிலி விஷயமா? இந்த ரோட்ல இந்த பொண்ண அவ போனா நான் என்ன பண்ண நடுத்தர முடியும்? வீடு நான் வச்சிருக்கேன்ல. அவள நீங்க நல்லா பாத்துட்டீங்க, அவ ஏன் வெளியில நிக்க போறா? நீங்க சாப்பாடு தானே சாப்பிடுங்க. அவ சாப்பாடு சாப்பிட மாட்டா. அவ பழம் தான் சாப்பிடுவா. நான் எங்க போவேன்? 1 கிலோ பழத்துக்கு எங்க போவீங்க நீங்க? நீங்க எவ்வளவு மேனேஜ் பண்ணுவீங்க? I am trying to make some sense get into your head. எனக்கு புரியல. If you want to listen to me, listen to me. And don't try your stunts with me. Sorry. Do you get it? I'm not doing anything. This is வந்துச்சு, என்ன பண்ணலாம்? அங்க வைங்க அத. Okay. So you better come to terms with this. Let us discuss this, find a solution. In the interest of the 2 little ones, right? You said you love your children. So we need to talk about this. Okay? What is the solution? இங்கிலீஷ் சொல்லுங்க. The- I don't want to talk on this. You said about the kids. I love my kids. I want to do something for So my we kids. want to help you. I don't know what went wrong, but I need a job. You need a job. Yeah. First of all, you need to calm down. Tough times never last. Tough people do. You need to have hope. I have that. Okay? So now you listen to me. Right? Yeah. Yeah, because I'm concerned about you. Thank you. I know you're a good boy. It is only situational. First of all, தம்பி, our point of view லேருந்து நீங்கள் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை, கல்யாணம் ரெஜிஸ்டர் பண்ணல, அதை பண்ணிடுங்க. அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு. ஓகே? அடுத்த பாயிண்ட்டு, யூ நீட் கவுன்சிலிங். பிகாஸ் உங்களோட இந்த அதிகமான கோவம் இருக்கு இல்லையா, அது வந்து எதனால வருதுன்னு கண்டுபிடிக்கணும். எப்போ இருக்கா உங்கள் கோவம் வந்து உங்கள் நார்மல் லைஃப்பை பாதிக்குதோ அப்போ ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை நீங்கள் அட்ரஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற விஷயங்கள் சரியாகும். இப்போ இவங்க கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஐ கேன் மேனேஜ். இப்போ இல்லை, அதுதான் பிரச்சனை. ஹேட் மோஸ்ட் பாயிண்ட், எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் ஆஃப் வாட் இஸ் அது அப்படி இப்படி சொல்கிறது, ஒரு நெகட்டிவ் தாட் Actually, பியாண்ட் த லிமிட். அவர் வந்து ஏமாத்தணும்னெல்லாம் நினைக்கல. அவங்களுக்கு இந்த பொண்ணுக்கும் நிறைய விஷயங்கள் நல்லபடியாக கொண்டு போக தெரியல. அவருக்கு கண்ட்ரோல் இல்லாத ஆங்கர், அதனால் வேலை போச்சு. அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லை. ஒய்ஃபு காணாமல் போயிருக்காங்க, குழந்தைங்க காணாமல் போயிருக்காங்க. அந்த டென்ஷனில் இருக்கும்போது அப்பா அம்மா ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கலாம், அவங்க சொல்லலை. இப்போ முதல்ல நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருங்க. அந்த அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசி நாங்கள் அந்த வீட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்கிறோம். டாக்டர்கிட்ட கவுன்சிலிங் போங்க. ப்ளஸ் இவங்க வேலைக்கு போட்டோம் முதல்ல. சைமல்டேனியஸ்லி உங்களோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிட்டு நீங்களும் வேலைக்கு போங்க. எனக்கு ப்ராப்ளம் இல்லை மேடம். ஆஸ் அ மேல் Counseling மட்டும் எடுத்துக்கோங்க. நோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் போகணுங்களே. ஐ டோன்ட் வாண்ட் டு பி ஐடல் ஃபார் தட் லாங் டைம். இல்லை, we'll try for a job. We'll try. Yeah. But simultaneously let her also go for work. ஸோ ஒரு கஷ்டம் வரும்போது அந்த ரோல் ரிவர்சல் பண்ணால் தப்பே கிடையாதுப்பா. there's nothing wrong. ஓகே? சரியாம்மா? மண்டே ரெஜிஸ்ட்ரேஷன். Okay, sure, ma'am. ஓகே? சந்தோஷமாக இருங்க. அண்ட் அவரை பார்த்துக்குங்க, அவருக்கு சப்போர்ட் கொடுங்க. Sure. ஓகே? அவர் பக்கத்தில் போய் உட்காருங்க. ஆக்சுவலி அவரை வந்து ஒரு வில்லனாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பாவம், ஹீ இஸ் அ வெரி நைஸ் பாய், வெரி வெரி நைஸ் பாய். ஒன்லி திங், அந்த ஒரு சின்ன ஒரு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அவருக்கு, அந்த ஆங்கர். அதனால் ஹீ காட் இன் டு லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அதுக்கு மேலே இந்த ப்ரெஷர், கல்யாணம் பண்ணி லவ் மேரேஜ் பண்ணி அந்த பொண்ணுக்கு லாங்குவேஜ் தெரியாது, ஊர் பேர் தெரியாது, அவரால் ஃபேமிலியும் பார்த்துக்க முடியல, வேலையும் போச்சு, அப்பா அம்மாவோட சப்போர்ட் இல்லை, எல்லாமே சேர்ந்து he became, he lost his balance. I think we need to support him. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.
வணக்கம்.